பிரியமானவர்களே, இந்த உபவாச நாட்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் உங்களில் அநேகர் மன்னாவாகிய ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதிகமாக வார்த்தையில நீங்கள் பலனடைந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியினால அநேகர் நீங்க நிரப்பப்பட்டு ஜீவ ஊற்றாகிய அவருடைய அபிஷேகத்தினாலையும் நீங்கள் அநேக நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த உபவாச நாட்களிலே இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனோடு நெருங்கவும் தேவன் பக்கமாக அதிகமாக திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மத்தேயு 10வது அதிகாரத்துல வசனங்கள் 1-15 வரை வாசிக்கும் பொழுது, அவர் சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர் சீஷர்களை அழைத்து சீஷர்களுக்கு அதிகாரங்களையும் கொடுத்து அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட அதிகாரங்களை சீஷர்களுக்கு அவர் கொடுத்தார்? இந்த மத்தேயு 10வது அதிகாரத்துல 1வது வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், வியாதிகளை சுகமாக்க, நோய்களை குணப்படுத்த அவர்களுக்கு அவர் அதிகாரத்தை அவர் கொடுத்து அவர்களை அவர் அனுப்பினார். அது மாத்திரமில்ல, அதே வசனத்தை வாசிக்கிறோம், அசுத்த ஆவிகளை துரத்துவதற்காகவும் எல்லா அசுத்த ஆவிகளுக்கு மேல அதிகாரத்தையும் ஆண்டவராக இயேசுவானவர் கொடுத்து அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்துல வாசிக்கின்றோம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பத்தக்கதாகவும் அந்த சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பினார். 7வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாகவும் அவர் அதிகாரங்களை கொடுத்து அவர்களை அனுப்பினார். அதே ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பக்கம் வரும் பொழுது அவர் நம்மையும் அழைத்து நம்மையும் அவர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய அதிகாரங்களையும் வல்லமையை கொடுத்து இன்றைக்கும் அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய ராஜ்யத்தை கட்ட அனுப்புகிற தேவனாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் கட்டளையிட்டார். சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், ஆகவே இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அவர் அவர்களை அனுப்பினார். இன்றைக்கும் இந்த உபவாச நாட்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிற நாமும் அதே சத்தத்தை தான் கேட்கிறோம். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை தான் நமக்கும் சொல்லுகிறார், நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாகவே கொடுங்கள் என்று. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அத்தனை பேரும் நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் முழு மனதோடும் இலவசமாக நாம் செய்து கொண்டே இருப்போம். எல்லா ஜனங்களுக்கும் நம்முடைய ஊழியத்தை இலவசமாக நாம் செய்வோம். ஆண்டவர் எங்கே நம்ம போக சொல்லுகிறாரோ, எந்த திசைக்கு போக சொல்லுகிறாரோ, யார் மத்தியில சென்று ஊழியங்களை அவர் செய்ய கொடுக்கிறாரோ அது சாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்பை நாம் எடுத்துக்கொண்டு இலவசமாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஊழியங்களையும் ஊழியத்திற்கான வரங்களையும் இலவசமாக நாம் ஜனங்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிந்தையில வைத்துக் கொள்ளுவோம், நாம் பெற்றுக்கொண்ட யாவையும் இலவசமாகவே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இலவசமாகவே அவைகளை நாம் ஜனங்களுக்கு கொடுப்போம், ஊழியம் செய்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, இயேசுவே, ராஜாவாகிய நீர் சீஷர்களை அழைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து நீர் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினீரப்பா. அதே போல இந்த உபவாச நாட்களிலும் கூட நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சமூகத்துல காத்திருந்து நீர் கொடுக்கிற அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீர் காட்டுகிற இடத்துக்கு, நீர் காட்டுகிற எல்லைக்கு, நீர் காட்டுகிற ஜனங்கள் மத்தியில
நீர் காட்டுகிற குடும்பங்களிடத்துல நாங்க சென்று பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சத்தத்தை கேட்ட நாங்கள் யாவரும் பணிவோடு இந்த உபவாச நாட்களில் உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.